இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி பேங்கோட ஃபர்ஸ்ட் பவர் இல்ல ஃபர்ஸ்ட் பவர் பிளஸ் கிரெடிட் கார்டு இந்த ரெண்டு கிரெடிட் கார்டுக்குமே வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றது, நமக்கு எவ்வளவு வந்து லிமிட் வந்து கொடுத்தாங்க, நெக்ஸ்ட் இதுல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்னலாம், இதை பத்தின எல்லா டீடைலும் இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இதுல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் எல்லாத்தையுமே ஃபுல்லாவே பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்த்துன்னு தோணுச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி கிரெடிட் கார்டு ரிலேட்டடான ஆஃபர் பத்தின டீடைலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ ஐடிஎஃப்சி பேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஹெச்பியோட டைஅப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவர் அண்ட் ஃபர்ஸ்ட் பவர் பிளஸ் அப்படின்னு ரெண்டு வேரியன்ட்ல வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஆல்ரெடி நான் வாங்கியிருக்க கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவர் பிளஸ் கிரெடிட் கார்டு தான் வந்து வாங்கியிருக்கேன். இந்த கிரெடிட் கார்டை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பவர் கிரெடிட் கார்டுன்னு சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ 199 ரூபாய், அடுத்த வருஷம் ரினிவல் ஃபீயும் அதே 199 ரூபாய் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. அதே இது ஃபர்ஸ்ட் பவர் பிளஸ் கிரெடிட் கார்டு நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ 500 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இயரும் ரினிவல் ஃபீயும் 500 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இந்த கிரெடிட் கார்டு வந்து நான் அப்ளை பண்ணும்போது ஜாயினிங் ஃபீ பே பண்ணி தான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி எனக்கு வந்துட்டு மெயில் வந்து அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ரினிவல் ஃபீயும் எனக்கு பிடிச்சது கிடையாது. இந்த கிரெடிட் கார்டு வாங்கி நான் கிட்டத்தட்ட 2 இயரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்லி ஜாயினிங் ஃபீ மட்டும் பே பண்ணது. உங்களுக்கு ஆஃபர் வந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த கிரெடிட் கார்டை லைஃப் டைம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ, இல்லைனா உங்களுக்கு அந்த ரினிவல் ஃபீ அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ற லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதில் போயிட்டு நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெண்டுல எது வந்து எலிஜிபிள் இருக்கோ அதுதான் வந்து உங்களுக்கு செலக்டட் ஆகும். நீங்க வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்காது. நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவருக்கு தான் அப்ளை பண்ணேன். ஆனா எனக்கு வந்து அப்ரூவல் ஆனது ஃபர்ஸ்ட் பவர் பிளஸ் கிரெடிட் கார்டு தான் எனக்கு வந்து அப்ரூவ் ஆச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ 199 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்றாங்களா, இதை வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். எப்படி ரீஃபண்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவர் கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சு அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்க வந்து வித்தின் 30 டேஸ்க்குள்ள அந்த கிரெடிட் கார்டை ஆக்டிவேட் பண்ண வித்தின் 30 டேஸ்க்குள்ள நீங்க ஹெச்பி ஃபியூல் ஸ்டேஷன்ல போயிட்டு ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு மேல நீங்க பர்ச்சேஸ் வந்து பண்ணீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் 200 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டுல ரீஃபண்ட் ஆயிரும். இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் சைக்கிள்ல வரும்போது உங்களுக்கு அப்டேட்டட் ஆகும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவர் பிளஸ் கிரெடிட் கார்டு, இந்த கிரெடிட் கார்டு தான் நம்ம வாங்கியிருந்தோம். இதுல 500 ரூபாய் உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ, இது வந்து எனக்கு டெபிட்டட் வந்து பண்ணியிருந்தாங்க. அடுத்த நம்ம வந்துட்டு அந்த வித்தின் 30 டேஸ்க்குள்ள நம்ம வந்து ஹெச்பி ஃபியூல் ஸ்டேஷன்ல 500 ரூபாய் இல்ல 500 ரூபாய்க்கு மேல நம்ம ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது இந்த ஒரு 500 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதுல வந்து ரீஃபண்ட் ஆயிரும். ஸோ அது மூலமா நமக்கு இந்த அமௌண்ட் வந்து டேலி ஆயிரும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுல வெல்கம் பெனிஃபிட் ஒரு 2500 ரூபாய்க்கு ஒர்த்தான பெனிஃபிட் வந்து இதுல கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்கலாம் அப்படிங்கிறதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 2500 ரூபாய் வெல்கம் பெனிஃபிட் வந்து எதுலலாம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் 500 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் ஸ்டேஷன்ல ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது அதுல ரீஃபண்ட் ஆயிரும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இஎம்ஐ வந்து வித்தின் 30 டேஸ்க்குள்ள நீங்க எடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல அதுல 5% வந்து டிஸ்கவுண்ட், இதுல ஒரு 1000 ரூபாய் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கிடைச்சிரும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜூம் கார் ரெண்டல் வந்து எடுத்தீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் ஆகும். ஸோ நான் வந்து இந்த கார்டு வாங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ஹெச்பிக்குன்னு ஒரு ஆப் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுல வந்து ஒரு 500 ரூபாய் கிட்ட டிஸ்கவுண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ வந்து சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கும். நீங்க வீடியோவை லேட்டா பார்க்கும்போது அன்னைக்கு இருக்கக்கூடிய ஆஃபர் அப்படிங்கிறது வந்து மாறலாம். ஸோ இன்னைக்கு இருக்கிற ஆஃபர் தான் நான் உங்களுக்கு இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இது போக இந்த கிரெடிட் கார்டு மூலமா ஒரு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களால 18,500 ரூபாய் உங்களால சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டுக்கு நீங்க 175 லிட்டர் மோர் தென் 175 லிட்டர் ஃபியூலை வந்து உங்களால சேவ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே ரூபே டைப்ல தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டு ரூபே டைப்ங்கிறதுனால உங்களால யூபிஐ பேமெண்ட் வந்து பண்றதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது கூகுள் பே, போன் பே, பேடிஎம் எல்லா அப்ளிகேஷன்ஸ்லயும் இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது இதுல பிடிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்டார்டிங் வந்து 9% அப்படின்னு சொல்லுவாங்க. பட் 9% வந்து வராது, அதிகமாக தான் வந்து வரும். ஏடிஎம்ல நீங்க பணம் வித்ட்ரா பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 45 டேஸ் வரைக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து கொடுக்குறாங்க. இதுல வந்து அது எல்லா கிரெடிட் கார்டுலையும் கொடுப்பாங்க, அதே மாதிரி தான். ஸோ உங்ககிட்ட ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் மில்லியனியர் கிரெடிட் கார்டு இருந்ததுன்னா வீடியோ கேவிசி எந்த ஒரு கேவிசியுமே பண்ணாம ஈஸியா உங்களுக்கு அப்ரூவ் ஆயிரும். உங்களுக்கு எந்த ஒரு கார்டுமே இது வரைக்கும் இல்ல ஃப்ரெஷ்ஷாரா அப்ளை பண்றீங்க அப்படின்னா வீடியோ கேவிசி வந்து பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கார்டுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்றது அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த், இதுவும் ஆதார் பேனில் இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணதுமே உங்களுக்கு இது மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து பாப்பப் ஆகும். இதில் வந்து ஐ அக்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடிபி என்ட்ரு பண்ணியாச்சு, டிக் பாக்ஸை டிக் பண்ணியாச்சு. இப்போ வந்து ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐடிஎஃப்சி பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா மட்டும்தான் இந்த ஸ்டேஜுக்கு வந்து வரும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி விழுந்துரும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்னோட டீட்டெயிலை மட்டும் ஃபில் பண்ணி நான் ப்ரொசீட் கொடுத்ததுமே எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன் மணிகண்டன், ஹேர் இஸ் யுவர் பர்சனலைஸ்ட் ஆஃபர் அப்படின்னு வந்து வந்துருச்சு. நோ இன்கம் ப்ரூஃப் ரெக்யூர்டு. ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்கம் ப்ரூஃப் எதுவுமே வந்து கேட்க மாட்டாங்க. நான் ஃபஸ்ட் டைம் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் கேட்கல. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஜாயினிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 499 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி. அதே மாதிரி ரெனிவல் ஃபீமே அதே அமௌண்ட் தான் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. எனக்கு அப்ரூவ் ஆன கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பவர் ப்ளஸ் தான் அப்ரூவ் ஆயிருந்து. ஃபஸ்ட் பவர் கிரெடிட் கார்டு வந்து எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் பவர் வந்து காமிக்கும். ஸோ அதனால் நான் வந்து இதை வந்து ஆக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ரூபே டைப்பில் தான் வந்து கொடுக்குறாங்க. நமக்கு ரூபே டைப்பில் செலக்ட் கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆயிருக்குது. ஸோ நம்மளோட கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30,000 ரூபாய் நமக்கு வந்து கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கிரெடிட் கார்டோட பெனிஃபிட் எல்லாமே கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ அதே பெனிஃபிட் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கெட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு வந்து வருவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இந்த ஜாயினிங் ஃபீ ரெனிவல் ஃபீ பற்றின ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதையும் டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 2 டிக் பாக்ஸையும் வந்து டிக் பண்ணி விட்டுட்டேன். டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டேன். ப்ரொசீட் கொடுக்குறேன். இப்போ பேஜ் வந்து லோட் ஆகும். கொஞ்சம் டைம் வந்து வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து டேரெக்டாக வந்து கங்க்ராச்சுலேஷன் மணிகண்டன் அப்படின்னு வந்து விழுந்துருச்சு. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுவர் ஃபிசிக்கல் கார்டு வில் பி டெலிவர் வித்தின் 5 ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னு வந்து வந்துருச்சு. என்னடா இவ்வளோ தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து எனக்கு வந்து எதுக்கு இது மாதிரி ஒரு 3 ஸ்டெப்பில் எனக்கு கார்டு வந்து அப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி ஐடிஎஃப்சி பேங்க்கில் வந்து ஃபஸ்ட்டு மில்லியானியா கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணுறேன். அது வந்து லைஃப் டைம் ஃப்ரீயாக எனக்கு வந்து அப்ரூவ் ஆச்சுது. ஸோ அந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இது மாதிரி வெறும் 3 ஸ்டெப்லலாம் நான் வந்து பண்ணி முடிக்கலை. நான் என்கிட்ட ஆல்ரெடி வந்து அந்த கிரெடிட் கார்டு இருக்கிறதுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே பேங்க்கில் நான் வந்து ஒரு கொலாபரேஷன் கிரெடிட் கார்டுக்கு தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். டைரக்ட் கிரெடிட் கார்டு ஆல்ரெடி இருக்குது. நான் மறுபடியும் கொலாபரேஷன் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணதுனால எனக்கு அந்த கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி இது வந்து இமீடியட்டாக அப்ரூவ் ஆயிருச்சு. ஸோ அந்த ஒரே ரீசன்லனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 ஸ்டெப்பில் எனக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆயிருச்சு. இதில் நம்மளுக்கான அப்ளிகேஷன் நம்பர் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த கிரெடிட் கார்டை 5 நிமிஷத்தில் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு வந்து சொன்னால. ஸோ இப்போ அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் மெசேஜில் அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணது. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது மாதிரி கார்டு வந்து ஆஃபரில் காமிச்சு உங்களுக்கு லிமிட் எல்லாமே காமிச்சிட்டு இது மாதிரி டெக்ஸ்ட் மெசேஜில் வரும்போது அனபிள் டு ஆஃபர் ஃபார் யூ அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிஜெக்டட் ஆயிருச்சு அப்படின்னு முடிவு பண்ணிடலாம். ஸோ எனக்கு அது மாதிரி கிட்டத்தட்ட 10 டைமுக்கு மேலேயே வந்து வந்திருக்குது ஃபஸ்ட் கார்டு வாங்கும்போது. ஸோ நமக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே வரல. கங்க்ராச்சுலேஷன் மணிகண்டன், யுவர் ஃபஸ்ட் பவர் ப்ளஸ் கிரெடிட் கார்டு இஸ் ஜெனரேட்டட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் பவர் கிரெடிட் கார்டு வந்து ஜெனரேட் ஆயிருச்சு அப்படின்னு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் இமீடியட்டாகவே என்னோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை லாகின் பண்ணி நான் வந்து செக் பண்ணேன். எனக்கு கார்டு வந்து அங்கே ரிஃப்ளெக்டும் ஆயிருச்சு. இப்போ அதை வந்து காமிக்கிறேன். மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கிரெடிட் கார்டு அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அந்த கிரெடிட் கார்டு ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எத்தனை கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறோமோ எல்லா கார்டுமே இதில் லிஸ்ட் அவுட் ஆயிரும். இதில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு மில்லியானியா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அவங்க கொடுத்த கார்டு, இன்னொரு கார்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் இமேஜை வந்து பிரிண்ட் பண்ணி வாங்கினேன். அதனால் 2 கிரெடிட் கார்டு இருக்கும். ஆனால் 2க்குமே ஒரே லிமிட் தான் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ அப்ளை பண்ண கிரெடிட் கார்டு, இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பவர் ப்ளஸ் கிரெடிட் கார்டுன்னு வந்துருச்சு பாருங்க. லாஸ்ட் 4 டிஜிட் கார்டு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 5420. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கான கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய். இதுக்கு முன்னாடியும் நமக்கு கிரெடிட் கார்டுக்கான லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 30,000 ரூபாய் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டியாவது கூடும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் கூடலை. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டை நான் உங்களுக்கு கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த கிரெடிட் கார்டு மேலே டச் பண்ணுறேன். இப்போ வந்து டச் பண்ணதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிரெடிட் கார்டே வந்து ஷோ ஆயிருச்சு பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பவர் ப்ளஸ் அப்படின்னு மேலே கெட்டிங் வந்துருச்சு. இதில் வந்து கார்டு வந்து ஷோ ஆயிருச்சு பாருங்க. நமக்கு ரூபே செலக்ட் கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ இந்த கிரெடிட் கார்டோட நம்பரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம இந்த கிரெடிட் கார்டு மேலே டச் பண்ணோம் அப்படின்னா பேக் சைடு ஓப்பன் ஆகும். அதில் கார்டு நம்பர் எல்லாமே வந்து ஷோ ஆயிரும். ஆல்ரெடி வந்து கிரெடிட் கார்டு இருந்ததுனால டேரெக்டாக எனக்கு வந்து 2 ஸ்டெப்பில் கிரெடிட் கார்டு வந்து ஓப்பன் ஆயிருச்சு. உங்ககிட்ட இது வரைக்கும் ஐடிஎஃப்சி பேங்க்ல எந்த ஒரு கிரெடிட் கார்டு இல்லை, ஃப்ரெஷராக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் வரும் அப்படின்னு காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களோட மொபைல் நம்பர் எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணி
சென்ட் ஓடிபி வந்து கொடுத்ததும் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணி இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பேன் கார்டு நம்பர் வந்து கேட்கும். ஸோ பேன் கார்டு நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கரண்ட் அட்ரஸோட அட்ரஸ் டீடைல் வித் பின்கோடோட என்டர் பண்ணணும். இந்த இடத்துல பின்கோடையும் இந்த இடத்துல உங்களோட அட்ரஸ் டீடைலையும் என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆக்குபேஷன் டீடைல் வந்து கேட்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா இல்லை ப்ரொஃபஷனலா அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இதை செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது உங்களோட கம்பெனி நேம், உங்களோட மந்த்லி இன்கம் வந்து எவ்வளோ, இதை எல்லாத்தையுமே என்டர் பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஆல்ரெடி கிரெடிட் கார்டு இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. உங்ககிட்ட கிரெடிட் கார்டு இருந்தால் இதை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு எந்த பேங்க்ல கிரெடிட் கார்டு இருக்கு, என்ன வேரியன்ட் கிரெடிட் கார்டு, அதோட லிமிட் என்ன, இது எல்லாத்தையுமே இங்கே என்டர் பண்ணி கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. உங்ககிட்ட கிரெடிட் கார்டு இல்லை அப்படின்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு உங்களோட கம்பெனி நேமும் அதில் வாங்கக்கூடிய இன்கம், மந்த்லி இன்கம் வந்து எவ்வளோ வருமோ அதையும் வந்து என்டர் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துடலாம். இப்போ நான் வந்து என்னோட டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணி நான் வந்துட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான கார்டு ஆஃபர் வந்து ஷோ பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா மோஸ்ட்லி இதில் வந்து ரிஜெக்டட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அனபிள் டு ஆஃபர் ஃபார் யூ அப்படின்னு வந்துருச்சு. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குது. ஸோ யூ ஹேவ் ஆல்ரெடி ஹேவ் ஐடிஎஃப்சி பேங்க் கிரெடிட் கார்டு அப்படின்னு வந்துருச்சு பாருங்க. எங்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்கிறதுனால எனக்கு வந்து ரிஜெக்டட் வந்து பண்ணுறாங்க. ஸோ உங்ககிட்ட கிரெடிட் கார்டு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இது மாதிரி கார்டு வந்து காமிச்சிருவாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் பவர் கிரெடிட் கார்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு அந்த கார்டு தான் ஷோ ஆகும். வேற கார்டு ஆப்ஷனலில் வராது. இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மில்லியானியா கிரெடிட் கார்டுக்குன்னு தனியாக லிங்க் இருக்குது. அந்த லிங்கை உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி நிறைய கார்டு வந்து இதில் ஷோ பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மில்லியானியா கிரெடிட் கார்டு, செலக்ட் கிரெடிட் கார்டு, ஸோ ஃபர்ஸ்ட் வெல்த் கிரெடிட் கார்டு, இது மாதிரி நிறைய கிரெடிட் கார்டு லைஃப் டைம் ஃப்ரீயாக இருக்குது. அந்த கிரெடிட் கார்டு காட்டுவாங்க. ஸோ அந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டீட்டெயிலை ஃபில் பண்ணணும். உங்களோட கரண்ட் அட்ரஸ், அதுக்கப்புறம் உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸை வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அந்த வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு கார்டு எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா கார்டு வந்து அப்ரூவ் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு ரிஜெக்டட் ஆயிருச்சுன்னு வைங்களேன், அடுத்த 10 days கழிச்சு மறுபடியும் நீங்க ஐடிஎஃப்சி பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணும்போது நீங்க வீடியோ கேவிசி எல்லாம் பண்ண தேவை இருக்காது. ஒரு டைம் நீங்க ஐடிஎஃப்சி பேங்க்ல வீடியோ கேவிசி வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கேவிசி அப்டேட்டட் வந்து பண்ணி உங்களுக்கு கார்டு ரிஜெக்டட் ஆனாலும் அதுக்கப்புறம் நீங்க எப்போ இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணாலும் சரி வித்தவுட் வீடியோ கேவிசிலே உங்களுக்கு இந்த கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க எலிஜிபிள் இருந்ததுன்னா. ஸோ இன்கேஸ் எலிஜிபிள் இல்லைனா ரிஜெக்டட் ஆகும். கிட்டத்தட்ட நான் இந்த ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு 10 டைமுக்கு மேலேயே அப்ளை பண்ணி தான் எனக்கு இந்த கார்டு வந்து அப்ரூவ்டே பண்ணாங்க. இதுதான் ப்ரொசீஜர். உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஐடிஎஃப்சி பேங்க்ல வந்து கிரெடிட் கார்டு இருக்குதுன்னா வீடியோ கேவிசி வந்து தேவைப்படாது. நான் இப்போ உங்களுக்கு காமிச்ச மாதிரி ஜஸ்ட் 2 ஸ்டெப்ல உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஐடிஎஃப்சி பேங்க்ல ஃபர்ஸ்ட் பவர் பிளஸ் அண்ட் பவர் கிரெடிட் கார்டுக்கு நம்ம அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அதிகமா ஹெச்பி ஃபியூல் ஸ்டேஷன்ல ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்றதுக்கு கார்டு தேவைப்படுது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.